3 கிலோ சாமாத்து போட்டு பறகுன்னு போட்டு வெட்டு தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அத்தனை கிளவுஸாக மாட்டி சும்மா 1-2 பஞ்சு மைக் டைசன் போல குத்துறாரு பாருங்க குத்து. அப்படியாப்பட்ட ஒரு குத்து. ஃபீனிக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்லாம் நான் வரல. படம் நல்லா இருக்காதுன்னு நினச்சின்னு தான் வந்து அதே மாதிரி வந்து இருக்குது. நல்லாவே இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதை பொறுத்த வரைக்கும். புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவது, புலியாக தான் தலைவாகும். வைலன்ஸ் தான் படம். அது இந்த காலத்து பசங்களுக்கு தேவை. ஏன்னா இப்போலாம் அவனுங்க சைலண்ட்டாக இல்லை, வைலண்ட்டாக தான் இருக்கிறானுங்க. அதனால வயசு பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் பேசக்கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கு. ஃபீனிக்ஸ் என்ற படம் அந்த மாதிரி தலை. சும்மா 3 கிலோ சாமாத்து போட்டு பறகுன்னு போட்டு வெட்டு தலை. அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அத்தனை கிளவுஸாக மாட்டி சும்மா 1-2 பஞ்சு மைக் டைசன் போல குத்துறாரு பாருங்க குத்து. அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலையேன்னு பார்த்தேன். படம் என்னடா கதைக்கு போலையே அப்படின்னு பார்த்தா எங்களுக்கான கதையாக இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட படிப்பறிவு இல்லைனாலும் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா நாங்கள் எப்படி போக முடியும்? விளையாட்டுன்ற ஒரு விஷயம் மூலியமாக தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க தெரியும் கண் எதில் கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கு விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தலைவா. தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் யார்? எங்களை போல் வெயில் தோலை அவங்க கேட்க மாட்டான், ஏசி தோலை கேட்குறான் தலைவா. ஏசி தோலை அதை தான் இந்த படத்தில் சூப்பரான கருத்தை அதை தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அழகான கருத்து தலைவா. பஜார் தலைவா. புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவது, புலியாக தான் தலைவாகும். ஏன்னா தலைவன் அப்படியாப்பட்ட 100வது படம் போல் நடிப்பு தலைவா. ஃபஸ்ட்டு படம் போலே இல்லை, 100வது படம் போல் ஒரு நடிப்பு தலைவா. பயங்கரமாக இருக்குது தலைவா நடிப்பு. அல்டிமேட் தலைவா படம். ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, அப்பாவால் தான் பையன் வந்தான்னு. அது வேணா உண்மை. ஏன்னா அப்பா வந்து பாதியை காட்டுவார், அந்த பாதியில் பையன் கரெக்டாக நந்து போகணும். புரியுதுங்களா? அதனால ட்ரோல் வரும். அப்பா தான் அப்பனால பையன் வந்துட்டான்னு. இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு பாதியை காமிச்சானு அந்த பாதியில் போவேன். கேட்டால் அவங்க அப்பா தான் அவன் சேர்த்து விட்டான்னு நீ சொல்லக்கூடாது. அதில் கெட்டு போகிறவனும் இருக்கான், நல்லா மேலே வந்தவனும் இருக்கான். அதனால் அந்த ட்ரோலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தலைவா. ஏன்னா இதுதான் உண்மை, ஃபேக்ட். படம் பெஜார் அல்டிமேட்டாக இருக்குது தலைவா. ஃபஸ்ட்டு படம் ரொமான்ஸ் எதிர்பார்த்தா யாரும் எதிர்பார்மா கிசு அதெல்லாம் யாரும் ஆக்ஷன். ஏன்னா ஆக்ஷன் தான் இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. வந்தோமா 2 மணி நேரம் சும்மா சண்டை காட்சிகள் நடுவில் இருந்தாலும் நடுவில் கதைக்கான விஷயத்துக்கு வந்தார் பாக்ஸிங். ஏன்னா விளையாட்டும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துப்போம். அதையும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் விளையாட்டு ரெண்டுத்தையும் அவங்க ஃபஸ்ட்டு படத்திலே கொடுத்தனால அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த படம் நல்லா கொடுத்துருக்காங்க இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ஷன். ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது எல்லாமே. ஃபுல்ஃபில்லாக தான் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு பாயாசம் ஆச்சிட்டு வந்த போல தலைவா படம். பயங்கரமான ஒரு படம், நல்லா இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனால் இந்த மியூசிக் சும்மா நல்ல தும்முன்னு போட்டு கானா சாங்கை இறக்கி பயங்கரமாக கொடுத்ததுன்னா அந்த மியூசிக் பயங்கரமாக அடுத்த கட்டத்துக்கு டைரக்ஷனுக்கு அடுத்தது அந்த மியூசிக். அதே போல் எல்லாருமே படம் ஃபுல்லாக எல்லாருக்கும் அவங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு அழகாக நடித்து அவங்க பேரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க தலைவா. பயங்கரமாக யாரும் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஃபீனிக்ஸ் பறந்துகிட்டே இருப்பா போல் இந்த படத்தில். அப்படியாப்பட்ட ஒரு படம் பயங்கரம் தலை. இது ஒரு வித்தியாசம் தலை. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு கட்டத்தை எடுத்துருப்போம். இந்த ஒரு படம் ஒரு கட்டம். ஏன்னா பாக்ஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸிங் அது வேறு மாரி காட்டும். இந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சது இந்த படத்தில். அப்படியாப்பட்ட ஒரு ஃபீலிங் இந்த படம் மூலிமா நல்லா இருந்தது தலைவா. என்னென்னா அப்பாவால் தான் பையன் வந்தான்னு ட்ரோல் பண்ணுறாங்க. அது உண்மைதான். அப்பாவால் தான் பையன் வந்தான்னு அது உண்மைதான். ஏன்னா அப்பா வந்து வழி காட்டுவார்ண்ணே. எப்பயுமே பையன் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு அப்பா வழி காட்டுவார். அந்த வழியை தான் இதில் காட்டியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபீல்டு படம் மூலிமா அவர் ஒரு வழி காட்டியிருக்காரு. அந்த வழியை தான் அவர் தேர்ந்தெடுத்து. அதனால ட்ரோல் வரும். ட்ரோலை நம்ம எதிர்க்காதவங்க யாருமே இல்லை. இப்போ நம்ம தளபதி அவரே எவ்வளோ ட்ரோல் எதிர்பார்த்துன்னு இருக்காரு. இப்போ அவர் சிஎம்மாக உட்காந்தாருன்னா அந்த ட்ரோல்லாம் உடஞ்சிரும்ண்ணே. அதே போல் இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அதெல்லாம் உடஞ்சிரும். ட்ரோல் எல்லாருக்குமே வரும். முன்னேறவங்க எல்லாருக்கும் ட்ரோல் வந்து தான் ஆகும். அவங்க அதை எதிர்கொள்ளணும். அதுதான் வாழ்க்கை. சேலஞ்சை எதிர்பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை. இப்போண்ணே 10க்கு 8 கொடுப்பேண்ணே. நல்லா இருக்குண்ணே. வந்தீங்கன்னா ஒன் டைம் ஆச்சோட் ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாண்ணே. முகம் சுளிக்காமல் ஒன் டைம் ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாண்ணே. படம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. இந்த சின்ன பையன் இந்த வயசில் இவ்வளோ பெரிய படம் பண்ணுறான்னா பெரிய விஷயந்தான். ஆனால் ஒன்று பெருசாக வாயை விட்டதுனால எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் பேசவே இல்லை, பேசாமையே சம்பவம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு வர மாஸ் சீன்ஸு பெரிய ஆளுங்களுக்கு வரும். அது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானே, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பையன் தொடர்ந்து ஒரு 3 படம் ஹிட் பண்ணானா இவன் தான் அடுத்த தனுஷ் நினைக்கிறேன் நான்.
அப்படி ஒரு கிரியேட் பண்ணிட்டான் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி. பணக்கார வீட்டு பையனோட ஸ்போர்ட்டும் ஒரு குப்பத்தில் இருக்க பையனுக்கு ஸ்போர்ட்ஸும் எந்த அளவுக்கு இருக்குது, குப்பத்தில் இருக்க பையன் நினச்சா எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவான், எந்த அளவுக்கு இறங்கி செய்வான்றதை இந்த படம் காமிச்சிருக்காங்க. நல்லாவே சொல்லியிருக்கிறாரு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. அனல் அரசு மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே தாங்கி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குங்க. டேரக்டர் ஹீரோன்றதோட ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் சொல்ல வந்த கதையை சின்னதாக வச்சுட்டு அதுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை பெருசாக வச்சு அந்த கதையை டக்குன்னு சொல்லி முடிச்சது லாக் இல்லாமல் போச்சு அந்த செகண்ட் ஹாஃப். மற்றவங்களா இருந்தால் அதுதான் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஆயத்தை வச்சு கை கழுவுறதை காமிக்கிறதோட ஸ்ட்ரைட்டாக ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து கை கழுவுறதை காமிச்சா லாக்லாம் இல்லாமல் போகல. அது மாதிரி காமிச்சிருக்காங்க. வைலன்ஸ் தான் படம். அது இந்த காலத்து பசங்களுக்கு தேவை. ஏன்னா இப்போலாம் அவனுங்க சைலண்ட்டாக இல்லை, வைலண்ட்டாக தான் இருக்கிறானுங்க. அதனால வயசு பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது டச் ஆகாது. காலேஜ் பசங்களுக்கும் ஏரியா பசங்களுக்கும் அட்டி போடுற பசங்களுக்கும் தான் இது ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வந்து கம்யூனிசமாக பேசுவார், சித்தாந்தத்தை அடிப்படையில் பேசுவார். அது அவரோட மெச்சூரிட்டி. சின்ன பையன்கிட்ட போய் தேவையில்லாத மைக்கு பிடிச்சி தேவையில்லாத கேட்டால் அவன் இப்போ தான் வளர்ந்து வரான், என்ன தோண்டு அதை பேசுவான். அவனுக்கு அழுத்தம் டம்ப் அதிகமாக ஆச்சுன்னா யாராக இருந்தாலும் கொதிப்பாங்க. அதை தான் அவன் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் இனி வரும் காலங்களில் அவங்க அப்பாவை பார்த்து அவன் திருந்தணும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் வருவாரான்னு தெரியல. பட்டு தனுஷ் மாதிரி ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இவனை நம்பி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய பிரபாகரும் வந்திருக்காரு, அவரும் நல்லா பண்ணுறாரு, இவரும் பண்ணுறாரு. எனக்கு என்னவோ அடுத்த பரிமாணத்துக்கு சினிமா துறை போதும் அப்படின்ற மாதிரி தோணும். இது என் ஏரியா, இது ரவுடிசம்னாலே என்னோட மியூசிக் இல்லாமல் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே கிடையாதுன்ற மாதிரி சாம்சியஸ் பக்காவாக போட்டிருக்காரு. அவரோட மியூசிக்காகவே பார்க்கலாம். சில டைமில் நம்ம ஏஞ்சி கத்துற அளவுக்கு பண்ணியிருக்கிறது சாம்சியஸு. ஏன் இவ்வளோ பெரிய டேரக்டரு ஏன் அமைக்கி வச்சுருக்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க, இதில் என்ன அரசியல் இருக்குது? சாம்சியஸ்ன்னா அவங்க துண்ட சோத்தில் மண்ணாக போட்டான், அவ்வளோ அழகாக மியூசிக் போடுறது தான் அவன் தொல்லி, அவரோட பிரச்சனையா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? யார் கையிலையோ குத்து படத்தை வேஸ்ட்டு கோடியாக குத்து வேஸ்ட்டு பண்ணுறீங்க. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் இருக்குது, சாம்சியஸ் இருக்கான், அவனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்தாதான் என்ன வாந்தி பேதி வந்ததுன்ற மாதிரி கேட்க தோணுது எங்களுக்கு. அவங்க யூஸ் பண்ணுறாங்கண்ணே சாம்சியஸ் மியூசிக்லாம் நல்லாவே இருக்கும்ண்ணே. இவங்க ஒரு படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னே தனியாக வச்சு நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்களா? மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார் பேக்ரவுண்ட், அப்போ அவனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட வரலன்னு தானே அர்த்தம். அப்போ இவனுக்கு ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரே போடுறானா மியூசிக் போட மாட்டானா? இளையராஜா பெரியாள் ஆனதுக்கு காரணமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே. படத்தில் மட்டும் இல்லை, அது தனியாக பேசும். அப்போ இவன் எந்த அளவுக்கு அவன் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வந்து அரசியல். அந்த மாதிரி அரசியலுக்கும் ஒரு படம் எடுக்கணும். அது மாதிரி தான் எஸ் சூர்யா ஒரு படம் எடுத்தார், நக்கின்னு போயிடுச்சு. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாண்ணா, 7 கொடுக்கலாம். ஃபீனிக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்லாம் நான் வரல. படம் நல்லா இருக்காதுன்னு நினச்சின்னு தான் வந்து அதே மாதிரி வந்து இருக்குது. நல்லாவே இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து டேரக்டர் ஹீரோக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸிங்கை மையப்படுத்தி தான் வருது. ஆனால் பாக்ஸிங்கான ட்ரைனிங் நீங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி காட்டல. எடுத்தவொடனே கிக் பாக்ஸிங் அடி பழகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெட்டு குத்து நடக்குது, ஜெயிலுக்குள்ளே நடக்குது. ஜெயிலுக்குள்ளே வெட்டிக்கிறாங்க, ஈஸியாக யாரும் தடுக்க மாட்டுறாங்க. அது என்ன எந்த ஜெயிலுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஜெயில் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த படத்து மூலிமா இப்படி ஒரு ஜெயில் இருக்குன்னு சொல்லி காட்டின வந்து டேரக்டர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான படம். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களை திருப்திப்படுத்துமா இல்லையான்றது அது உங்ககிட்ட தான் இருக்குது. அவ்வளோதான் பிரதர். வைலன்ஸ் கூட நடிச்சிருக்காரு, பட் ஆனால் நடிப்போட நடிக்கலைன்னு சொல்கிறேன். படத்தில் சேராது பிரதர், எதுவுமே சேராது. நார்மல் கதையில் நடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அவங்க அப்பாலாம் கஷ்டப்பட்டு வந்தாருங்க, அது கெடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது படம் நார்மல். 25-30 படம் நடித்த ஹீரோ தான் நடிக்க வேண்டிய கேரக்டருங்க. அது எடுத்தவொடனே பண்ண அது எப்படி இது வேலைக்கு ஆகாது. படம் இது பேர் மாற்றிக்கணும். விஜய் சேதுபதி சார் சொல்லி தரணும் பையன் நடிக்க வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். எல்லா படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு. கற்றுக்கின மொத்த வித்தையும் இறக்கிருக்கிறாப்புல அந்த படத்தை ஸ்டண்ட்டை. மற்றபடி இல்லை தலைவா.